விழுப்புரம் மாவட்டம். இது வந்து கூனிமேடு கிராமம். இந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருக்குதுங்க. இந்த இருக்குதுன்னு சொல்கிறத விட இருந்ததுன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த குளம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே புல் புண்டுகள் முளைச்சி, அந்த கோரெல்லாம் முளைச்சி அந்த குளத்தையே வந்து மறைச்சிடுச்சு. டூர் வராமல் இந்த குளம் வந்து வீணாக போயிடுச்சு. இந்த குளம், இந்த தரையும் இந்த குளமும் ஒன்றா இருக்குது. இந்த குளத்துக்கு பேரே வந்து பாப்பாங்குளம். அன்றைய காலத்தில் வந்து இந்த பிராமணர்கள் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணியில் குளிச்சுட்டு போயிட்டு கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. அதனால் இந்த குளத்துக்கு பேரே வந்து பாப்பாங்குளம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துல விளையாடி இருக்கிறோம். அதுக்கப்புறம் குளிச்சிருக்கிறோம், மீன் பிடிச்சிருக்கிறோம். அந்த அப்போல்லாம் வந்து இந்த தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப வெள்ளையாக இருக்கும். இந்த தண்ணி இரவு நேரங்களில் வந்து நிலவின் வெளிச்சம் கூட இந்த தண்ணியில் பட்டு அப்படியே வந்து பிரதிபலிக்கும். அப்படியே இந்த நிலவு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குளம். இதெல்லாம் வந்து வரலாறு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாக்க வந்து தவறிட்டோம். இதெல்லாம் இது பாருங்கள், இது அப்படியே நாளடைவில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா அப்படியே மண்ணை போட்டு மூடுவாங்க. இதை அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் போட்டு விற்றுருவாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. சிறுவனாக இருந்தபோது நான் இந்த பக்கம் தான் வந்து விளையாடுவேன். இப்போ இதெல்லாம் வந்து மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்து போச்சு. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. அன்றைக்கெல்லாம் வெறும் வந்து நிலமாக தான் இருந்தது. இன்றைக்கி இந்த மரம் செடி கொடிகள்லாம் வளர்ந்து போச்சு. தூர் வரப்படாமல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த குளம். இந்த ஊர் நிர்வாகம் இதெல்லாம் எதுவுமே வந்து இதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் வந்து இயற்கையை பற்றி யாருமே வந்து சிந்திப்பது கிடையாது. அதனால தான் இயற்கை வந்து மனிதனை வந்து அழிச்சிட்டு வருது. இயற்கையோடு எப்போதெல்லாம் நம்ம வந்து இணக்கமாக இல்லையோ அதெல்லாம் இயற்கை வந்து மனிதனை வந்து அழிச்சது தான் வரலாறு.